காலையில எந்திரிச்சு பார்க்குறேன் பல்லாரியா கண்ணில். சரி இதே சாக்கா வச்சு தப்பிச்சிடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் பக்கத்துலேயே சின்ன உள்ளி என்னை முறைச்சு பார்த்துட்டு இருந்ததுனால சரி இதை வச்சு என்னத்தையாவது சமைப்போன்னு பல யோசனைகளுக்கு அப்புறம் வந்தது தான் பருப்பு குழம்பு. பருப்பு குழம்போட பேசிக்கே பூண்டு தான். நான் அதையே போடாமல் நான் சமைச்சிட்டேன். சரி பூண்டு இல்லாத பருப்பு குழம்புன்னு சொல்லிக்கலான்னு அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நேற்றே மாவெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. ஆனால் அது ரொம்ப ஹார்டாக என்னமோ கல் மாதிரி இருந்துச்சு. சப்பாத்தி மட்டும் ரொம்ப ஹார்டாக வந்தது. ஆனால் அடுத்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு மீனை மட்டும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் அதையும் நல்லா மசாலா தடவிட்டு இனிமேல் தினமொரு முட்டை சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் முட்டை தோசை போட்டோம். இந்த மாதிரி டெய்லி பொடி தோசை முட்டை தோசைன்னு வெரைட்டியாக போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குழஞ்சி அழகு போல் சூப்பராக இருந்துச்சு. சரி இதோட லைட்டாக அந்த தேங்காய் தாளிப்பு எல்லாம் கரைச்சி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும்னு அதெல்லாம் பண்ணுறேன். அது கட்டியாகிட்டே போயிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் லைட்டாக தண்ணியை ஊற்றி அதை மேனேஜ் பண்ணிட்டேன். வந்ததுலேயே இதுதான் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு மீனையும் பொரிச்சிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம்னு இருந்த மைண்ட் செட்டில் போயிட்டு இவ்வளோ பண்ணிட்டே மது அப்படின்னு என்னையே பாராட்டிட்டு இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு போட்டு போன ட்ரெஸ்ஸில் பேக்கெட் இருந்ததா, இதை சமைச்சதை விட அதில் பேக்கெட் இருந்ததில் தான் எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம்.